ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11. 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பூ செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை வச்சு ஒரு பரிகாரம். ஒவ்வொரு ட்ரிப்பும் நாம லட்சுமி கடாட்சம் பேசுறோம், பெருமாள் கடாட்சம் பேசுறோம், எல்லா கடாட்சமும் பேசுறோம். நம்ம வீட்டுல சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் இவங்களுடைய கடாட்சமும் நமக்கு வேணும் இல்லையா? இவர்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். லட்சுமி இருக்கா, வந்தாச்சு. பெருமாள் இருக்கார், வந்தாச்சு. எல்லா கடவுளுமே நமக்கு வேணும். யாரையுமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இல்ல? அப்ப இவங்களுடைய கடாட்சமும் நமக்கு இருந்தா நம்ம வீடு இன்னும் சுபிக்ஷமா இருக்கும்ல. அதாவது தெய்வீக கடாட்சம் சொல்லுவாங்க. ஒரு கடவுளால தெய்வீக கடாட்சம் வராது. அனைத்து கடவுளும் நம்ம வீட்டுல இருக்கணும். நம்ம எல்லாரையுமே கும்பிடுறோம். நாராயணனை கும்பிடுறோம், பார்வதியை கும்பிடுறோம், அதுக்கு அடுத்தது தேவிமார்களை கும்பிடுறோம், பிள்ளையார், முருகன், இந்த மாதிரி வரிசையா உங்க குலதெய்வம் மெயினா, அதை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. யாரை கும்பிடுறீங்களோ இல்லையோ, குலதெய்வத்தை டெய்லி கும்பிடணும். இவர்களுடைய கடாட்சம் எல்லாமே நமக்கு ஒரு சேர வரணும்னா அது செம்பருத்தி பூல செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அப்படி என்னங்க செம்பருத்தி பூல செய்ய போறோம்? சிறியதான பரிகாரம் தான், ஆனா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. கடவுளுடைய கடாட்சம் வீட்டுல. அந்த செம்பருத்தி பூவு நீங்க தினமும் பறிக்க வேண்டும். 5 பூ, 5 பூவை பறிச்சுட்டு மேல ஒரு நீட்டிக்கிட்டு இருக்குல்ல ஒரு குச்சி மாதிரி மகரந்தம், அதை அப்படியே கிள்ளிட வேண்டியது. அடியில இருக்கிற காம்பை எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டு 5 பூ அப்படியே நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல அந்த பூவை போட்டுடணும். பூவை போட்டுட்டு நல்லா கொதிக்கும். அதை வடிகட்டி 2 டம்ளராக எடுத்துக்கணும். 2 டம்ளராக வரா மாதிரி போட்டுட்டு 2 டம்ளராக எடுத்துட்டு 1 டம்ளர் செம்பருத்தி பூவை நேர கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருங்க. பூஜை ரூம்ல வச்சிருங்க, அப்படியே இருக்கட்டும். அதோடைய ஆவி அப்படியே பறக்கும். அதுக்கு அடுத்த டம்ளரை கொண்டு வந்து ஹால்ல வைக்கணும். ஏன்? இதுல 2 விஷயத்தை நீங்க முடிக்கலாம். ஒண்ணு, அனைத்து தெய்வங்களுடைய கடாட்சத்துக்கு பூஜை ரூம்ல வச்சுட்டீங்க. உங்க வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்திஷ்டி, தெரியாத கண்திஷ்டி, என்னன்னே தெரியாது. கண்திஷ்டி எல்லாருக்கும் உண்டு, இல்லாம யாருமே கிடையாது. அந்த கண்திஷ்டி எல்லாத்தையும் சக் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள வந்துடும். இத ரெகுலரா நீங்க செய்யணும். எனக்கு ரெகுலரா செய்ய முடியல, வாரம் ஒரு தடவை செய்யலாம் அப்படின்னா நீங்கள் 2 நாள் செய்ய வேண்டும். ஒன்று செவ்வாய்க்கிழமை, ஒன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய்க்கிழமை காலையில செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செய்யணும். சாயங்காலம் பண்ண முடியலன்னா காலையிலேயே பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமையும் காலையில பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பண்ணுங்க. 2 நாள். தினமும் செய்ய முடியாதவங்க 2 நாள் செம்பருத்தி உங்க வீட்டிலேயே கிடைக்கும். இல்ல வெளியில அப்படி போனீங்கன்னா ஏகப்பட்ட செம்பருத்தி இருக்கும். 5 செம்பருத்தி தான், அதுக்கு மேல வேண்டாம். 5 செம்பருத்தி. 5 செம்பருத்திய நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேல இருக்கக்கூடிய இந்த மகரந்த சேர்க்கைக்கான இருக்கக்கூடிய எடுத்துருங்க. அந்த நீட்டமா இருக்கிறது இருக்கட்டும், சின்ன சின்னதா பூ இருக்கும், அதை கிள்ளிடுங்க. அடியில இருக்கிறத கிள்ளிடுங்க. அடியில பச்சை கலர்ல இருக்கும்ல, அதை எடுத்துருங்க. அது ஏன் எடுக்கணும் அப்படின்னா அதுல விஷத்தன்மை இருக்கும். அதனால அதை 2த்தையும் எடுத்துட்டு இதை போட்டு நீங்க கொண்டு வந்து ஒண்ணு பூஜை ரூம்ல, ஒண்ணு ஹால்ல. இந்த விஷயங்கள் தான் நெகட்டிவ் எல்லாம் சக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஹால்ல வைக்கிறது எதுக்கு? உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியாம கண் திருஷ்டி இருக்கும். அந்த கண் திருஷ்டியை ஃபுல்லா போக்குறதுக்கு இது. அதுக்கு அடுத்தது, உங்களுடைய வீட்டிலே எல்லா தெய்வங்களுடைய கடாட்சமும் வரணும்னா நீங்க பூஜை ரூம்ல வைக்க வேண்டியது இது செம்பருத்தி பூவினுடைய பரிகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டுல அனைத்து தெய்வங்களுடைய கடாட்சமும் இருந்தால்
இன்னும் நீங்க சுபீட்சமா இருப்பீங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரைட்டுங்களா? அப்ப இந்த செம்பருத்தி பூ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பூ. இதுக்கு நீங்க அலையவே வேணாம். டெய்லி உங்க பூஜைக்காக பறிச்சு எடுத்துட்டு வரீங்கல்ல, அதுல 5 பூவை இங்க போட்டுருங்க. மீதிய நீங்க உங்க பூஜைக்கு வச்சுக்கோங்க. இத செவ்வாய் ஞாயிறு மறக்காம செய்யணும். பாக்கி நாள் தினமும் செய்யறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஆனா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்தால் உங்களது வீட்டிலே கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கண் திருஷ்டி கூட பறந்து போயிடும். செய்யறீங்களா? செய்யுங்க. அருமையான வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு. வாழுங்க. பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவாவே இருக்காதீங்க. பாசிட்டிவ் தான் உங்களுக்கு நல்லா வேணும். பாசிட்டிவா இருங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.